குழந்தை வரம் கேட்டு எத்தனையோ பெண்கள் கோவிலாக சுற்றி வரும் நிலையில் பிறந்து 1 மாதமே ஆன பெண் குழந்தையை குப்பை தொட்டியில் வீசி செல்ல எப்படித்தான் மனம் வந்ததோ என்பதே தாய்மார்களின் ஆதங்கம். சென்னை நந்தனம் CAT நகர் 4வது பிரதான சாலையோரத்தில் வைக்கப்பட்டிருந்த மாநகராட்சி குப்பை தொட்டிகளுக்கு அருகே வியாழக்கிழமை மாலை 7 மணியளவில் குழந்தையின் அழுகுரல் கேட்டிருக்கிறது. அப்பகுதியில் ஆட்டோ மெக்கானிக் ஷாப் வைத்து நடத்தி வரும் களிய பெருமாள், செல்போன் சர்வீஸ் கடை நடத்தி வரும் கார்த்திக், ஆட்டோ ஓட்டுநர் உள்ளிட்டோர் குப்பை தொட்டியில் போய் பார்த்திருக்கின்றனர். அப்போது கட்டைப்பை ஒன்றில் ஊதா நிற ஆடை அணிந்த 1 மாத பெண் குழந்தை போர்வையால் சுற்றப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் அங்கு வந்த போலீசார் குழந்தையை மீட்டு முதலுதவி சிகிச்சைக்காக சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து குழந்தைகள் உதவி மைய பொறுப்பாளர்கள் குழந்தையை மருத்துவமனையில் இருந்து வாங்கி டி நகரில் உள்ள குழந்தைகள் காப்பகத்தில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து பேசிய செல்போன் சர்வீஸ் கடை உரிமையாளர் கார்த்திக், காலை 11 மணியளவிலேயே 45 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் நீண்ட நேரம் குப்பை தொட்டி அருகே நோட்டமிட்டுக் கொண்டே இருந்ததாகவும், டீக்கடை ஒன்றில் தனது செல்போனுக்கு சார்ஜ் போட்டதாகவும், அதன் பின்னர் தான் கட்டைப்பையை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு ஆட்டோவில் ஏறி சென்றதாகவும் கூறினார். நைட்டு இங்கே மொபைல் சர்வீஸ் இந்த பக்கமாக நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வயசானவங்க 45 வயசு தக்கவங்க என்ன பண்ணாங்க, அப்படி கட்டை பேக்கில் அப்படி வச்சுட்டு இந்த பக்கமாக வந்தாங்க. நான் ஏதோ செஞ்சு வச்சுட்டு போகிறாங்களேன்னு கம்முன்னு விட்டுட்டேன். கடைக்கு திருப்பி வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் இருக்கிற பாப்பாங்க 2 பேர் சர்வீஸ் வந்தாங்க. அங்கே போயிட்டு ஏதோ குழந்தை சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி போனாங்க. போயிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற ஆட்டோக்காரர்கிட்ட சொன்னோடனே அவர் போய் பார்த்தா உள்ளே ஒரு 1 மாதத்தக்க பெண் குழந்தை இருந்தது. கட்டைப்பையில் பூஜை பொருட்களை வைத்து அதனை குப்பையில் வீசி செல்வதாக எண்ணி அதை பெரிதுபடுத்தவில்லை என கூறிய கார்த்திக், குழந்தையை குப்பையில் போட்ட பெண்ணோடு இளம்பெண் ஒருவர் அழுதபடியே ஆட்டோவில் இருந்ததாகவும், அவர்கள் இருவரும் சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி மின்சார ரயிலில் ஏறி சென்றதாகவும் கூறினார். அப்புறம் நான் சொன்ன உடனே அந்த பையன், அந்த ஆட்டோக்காரர் கையில் அந்த குழந்தைய வச்சிருந்தாரு. இந்த மாதிரிடா ஒரு லேடி போட்டு போனாங்க அப்படின்னு இப்போ தான் ஓடினாங்க அப்படின்னோடனே நம்ம ஆட்டோ ஸ்டாண்டு பக்கத்தில் தான் ஆட்டோ ஸ்டாண்டு, அங்கேருந்து அவனுக்கு உடனே ஃபோன் அடித்தார் அவர். இந்த மாதிரி சுப்பிரமணியம் நம்ம ஆட்டோவில் 2 லேடியை கூப்பிட்டு போனீங்க, அவங்க எங்கே இறக்கி விட்டுனேன், சைதாப்பேட்டில் இறங்கினாங்க, இறங்கி அவங்க ட்ரெயின் பிடிச்சி போயிட்டாங்க அப்படின்னா நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னா. மேலும் குழந்தை வைக்கப்பட்டிருந்த கட்டைப்பையில் குரோம்பேட்டை என எழுதப்பட்டிருந்ததாக கார்த்திக் கூறும் நிலையில், அந்த பெண் வந்தது முதல் ரயில்வே ஸ்டேஷன் சென்றது வரையிலான அத்தனை இடங்களிலும் உள்ள CCTV கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து வரும் போலீசார் குழந்தையை குப்பை தொட்டியில் வீசி சென்ற அந்த கொடூர பெண்ணை வலை வீசி தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.